ஹாய் மக்களே, வெல்கம் டு நவீன் கீர்த்தனா vlogs. ஸோ ஆல்ரெடி வந்து தமிழ்நாட்டில் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கோட டாபிக் வந்துட்டு மை பிரஸ்ட் ஃபீடிங் ஜேர்னி. ஸோ ஐல் கம் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் என்னோட டெலிவரி ஆனதுலேருந்து என்னோட பிரஸ்ட் ஃபீடிங் ஜேர்னி எப்படி இருந்துச்சு, என்னெல்லாம் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணேன், அண்ட் எவ்வளோ ஹார்டாக இருந்துச்சு, அண்ட் அதனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருந்துச்சு, இது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட டெலிவரி ஸ்டோரி வீடியோ வந்து பார்க்கல அப்படின்னா இங்கே கார்ட்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம வீடியோஸ் கூட எவ்வளோக்கு எவ்வளோ என்கேஜ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளோட சேனலோட ரீச் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மேட்டர்ஸ். ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். அதுதான் எங்களுக்கு இருக்கிற மோட்டிவேஷனே. யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறதுக்கு எங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி சப்ஸ்கிரைபர் வந்து மேட்டர்ஸ். ஸோ இவ்வளோ நாள் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே எங்களோட ஹார்ட் ஃபெல்ட் தேங்க்யூ. And please keep supporting us. So with no further delay, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட பர்த் ஸ்டோரி வீடியோ பார்த்தவங்களுக்குலாம் வந்து தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து கியான்ஷ்க்கு 10 months கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ இந்த 10 months என்னோட பிரஸ்ட் ஃபீடிங் ஜேர்னி வந்து ஸோ எப்படி இருந்துச்சு அப்படின்றது தான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். Until now, it's like kind of an exclusive breastfed baby, Kiyansh. அதில் எக்ஸ்க்ளூசிவ் breastfedன்னு ஈஸியாக வந்து ஒன் வேர்டில் சொல்லிடலாம். பட் சேலஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறையவே இருந்துச்சு. அதே டைமில் அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அண்ட் பேபி கூட பாண்டிங் இதெல்லாமும் நிறைய இருந்துச்சு. ஸோ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து நார்மல் டெலிவரி தான் ஆச்சு. ஸோ நார்மல் டெலிவரி ஆனதுக்கப்புறமா அந்த பேபி பிறந்த அந்த 1 hourல அந்த ஃபர்ஸ்ட் ஃபீட் கொடுக்கணும் அப்படின்றது இருந்துச்சு. ஸோ அது வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஃபீட் எனக்கு அந்த ஆப்ரேஷன் தியேட்டர் உள்ளேயே வந்துட்டு, ஆப்ரேஷன் தியேட்டர் இருந்துச்சு, டெலிவரி வார்டு உள்ளேயே வந்துட்டு என்னோட ஃபர்ஸ்ட் ஃபீட் வந்து நடந்துச்சு. அப்போது பேபி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. லைக் அவன் ஒரு 5 to 10 minutes வந்து ஃபீட் எடுத்துக்கிட்டான். பட் அவனுக்கு லைட்டாக வந்து ப்ரீத்திங் இஷ்யூஸ் அப்போது பிறந்தப்போ இருந்ததுனால அண்டர் வெயிட்டாக இருந்தான். ஹி வாஸ் ஒன்லி அரவுண்ட் 2.055. அண்டர் வெயிட்டாக இருந்ததுனால ஃபர்ஸ்ட் ஃபீட் கொடுத்துட்டு தே ஷிஃப்டட் ஹிம் டு NICU. ஸோ NICUக்கு கொண்டு போயிட்டாங்க அப்போவே. அன்னைக்கு நைட்டு, ஸோ டெலிவரி ஆனது 26 September. ஸோ அன்னைக்கு நைட் வந்துட்டு என்கிட்ட சொல்லிட்டாங்க, இன்னைக்கு நைட் வந்து நீங்கள் ஃபீட் பண்ண வேணாம், நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஏன்னா பேபி வந்து ஐவியில் தான் இருப்பாங்க, ஐவி அண்ட் ஃப்ளூயிட்ஸில் தான் இருப்பாங்க. இப்போதைக்கு ஃபீட்ஸ் வந்து கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்களோட கண்டிஷன் வந்து செக் பண்ணணும், அவங்களோட ப்ரீத்திங் இஷ்யூஸ்லாம் வந்து கொஞ்சம் செட்டில் ஆகணும். செட்டில் ஆனதுக்கப்புறமா நாங்கள் நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து ஃபீட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால NICU ஒரு 7 o'clock அப்படி வந்து NICUக்கு பேபி கொண்டு போயிட்டாங்க. ஐ மீன் அப்போவே ஒரு 5 o'clock 7 o'clock அப்படி வந்து பேபி NICU கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போயிட்டு ஹி வாஸ் அண்டர் ஃப்ளூயிட்ஸ் அண்ட் ஐவி. அதெல்லாம் வந்து ரொம்பவே கொடுமையாக இருந்துச்சு அந்த டைம். ஸோ என்னோட ரூம் வந்து 4th floor அண்ட் NICU வந்து 1st floor. ஸோ அடுத்த நாள் மார்னிங்லேருந்து எவ்ரி ஃபீடுக்கு வந்துட்டு நான் வந்து 1st floor வந்து NICUக்குள்ளே போயிட்டு அந்த கவுன், க்ளவுஸ், ஏன்னா NICUவில் வந்து மீதி பேபிஸ் எல்லாமே இருக்காங்க, அவங்க யாருக்கும் இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாது. அண்ட் ஜென்ரலாகவே உள்ள பேபிஸ்க்கு வந்து இன்ஃபெக்ஷன் எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி
அவங்களோட ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அந்த கவுன், க்ளவுஸ் அண்ட் இந்த இது எல்லாமே போட்டுட்டு எவ்ரி டைம் நம்ம உள்ளே போகும்போதும் அதை போட்டுட்டு போகணும். அகெயின் வந்து அதை அவுத்துட்டு வச்சுட்டு திருப்பியும் எல்லாமே சானிடைஸ் பண்ணிட்டு வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அடுத்த நாள் மார்னிங் டியூஸ்டே போகிறேன்னா வெனஸ்டே மார்னிங் வந்து அந்த அவனுக்கு ஜென்ரலாக கொடுக்குற ஃபீட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அன்னைக்கு நைட்டே வந்துட்டு என் கூட நிறைய பேருக்கு வந்து டெலிவரி ஆச்சு. அவங்களுக்கெல்லாம் வந்து மில்க் சப்ளை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தாங்க. செக் பண்ணி பார்த்ததுல சில பேருக்கு கம்மியாக இருந்தவங்களுக்குலாம் வந்து அப்பவே ஏதோ டேப்லெட்ஸ் மாதிரி கொடுத்தாங்க. பட் எனக்கு காட்ஸ் வே வந்து மில்க் சப்ளை வந்து பெட்டராக தான் இருந்துச்சு. பட் அந்த கொலஸ்ட்ரம் வந்துட்டு லைக் ரொம்ப இது பண்ணாதான் அந்த கொலஸ்ட்ரம் வந்து ரொம்ப திக்காக இருக்கும் போல். ரொம்ப ஸ்க்வீஸ் பண்ணாதான் அந்த கொலஸ்ட்ரம் வந்து வரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு செக் பண்ணி பார்த்தாங்க. எனக்கு மில்க் சப்ளை வந்து கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அவங்க எனக்கு ஓகே உங்களுக்கு டேப்லெட்ஸ்லாம் எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் அன்றைக்கி நைட் வந்து ரூமுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டேன். பேபி வந்து என்ஐசியூவில் இருந்தாங்க. ஸோ அன்றைக்கி நைட் வந்து எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. ஸோ நான் ரெஸ்ட் எடுத்தேன். அவங்க தான் வச்சுருந்தாங்க, அவங்க மேனேஜ் பண்ணாங்க. ஸோ நான் அன்றைக்கி நைட் வந்து ஃபீட் பண்ணல. அவங்க வந்து ஐவியில் தான் இருந்தான். அடுத்த நாள் மார்னிங்லேருந்து நம்ம ஹெல்த் வந்து ஆல்ரெடி ட்ரெயின்ட் அவுட்டாக இருக்கும். அண்ட் பேபி பட் ஃபுல் ஃபோக்கஸ் இஸ் ஆன் பேபி. ஏன்னா அவன் வந்து வெயிட் கம்மியாக இருக்கான். ஸோ அவனை வந்து நம்ம தேத்தி கொண்டு வரணும் அப்படின்றது தான் மைண்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகே அவன் நம்மக்கிட்ட கொடுத்துட்டா என்எஸ்சியில் வந்து நம்மக்கிட்ட கொடுத்துட்டா எவ்வளோக்கு எவ்வளோ முடியுதோ நம்ம ஃபீட் பண்ணி வந்து அவனை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். அண்ட் அந்த லைட்டாக அந்த ஜாண்டிஸ்மே வந்து அவனுக்கு லைட்டாக இருந்துச்சு. ஸோ அந்த அன்னைக்கு வெனஸ்டே அன்னைக்கு ஃபுல் டே அவன் வந்து என்ஐசியூவில் தான் இருந்தான். எவ்ரி 2 hours வந்து அவங்க கால் பண்ணுவாங்க, ரூமுக்கு வந்து கால் பண்ணுவாங்க, பேபிக்கு ஃபீட் பண்ணும் வாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அன்றைக்கி மார்னிங்கே வந்துட்டு நான் பீடியாட்ரிஷியன் அவனுக்கு பார்க்குற பீடியாட்ரிஷியனை பார்த்தப்போ சொன்னாங்கன்னா அந்த மாதிரி பேபி வந்து அண்டர் வெயிட்டாக இருக்காங்க. ஸோ அவனுக்கு வந்து நார்மல் ஃபீட்ஸ் வந்து உங்களோட டைரக்ட் ஃபீட்ஸ். ஸோ டைரக்ட் ஃபீட்ஸ் வந்து நீங்கள் கொடுங்க, டைரக்ட் ஃபீட்ஸ் கொடுங்க. ஆனாலுமே அது வந்து அவனுக்கு பத்தாது. ஒன்று பத்தாது, இன்னொன்று அது எடுத்துக்க அவனுக்கு அதிலிருந்தும் வந்து கொஞ்சம் எனர்ஜி வந்து வேஸ்ட் ஆகும். அதனால அவனுக்கு வந்துட்டு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி கொடுக்கணும். ஸோ அவனுக்கு எனர்ஜி வேஸ்ட் ஆகாமல் அவனுக்கு பாலும் போகணும், பட் எனர்ஜியும் வேஸ்ட் ஆகக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டு போகணும். ஸோ அங்கே போய் அவனுக்கு ஒரு 15-20 minutes ஃபீட் பண்ணணும். ஏன்னா லைக் குட்டி பேபின்றதுனால ஃபர்ஸ்ட் வந்து ஃபீட் பண்ணணும். ஃபீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெளியே வந்து வெளியே வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நான் ரூம்லேயே வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பேபி கிட்ட நான் ஃபீட் பண்ணிட்டு போகணும். பட் நான் ரூமில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பேபிக்கு ஃபீட் பண்ணிடணும், அதுக்கப்புறமா தான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். ஸோ எதர் நான் ஃபீட் பண்ணிவிட்டு ரூமுக்கு போய் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும். ஸோ எக்ஸ்ப்ரெஸ் பண்ணோன்னா நம்மக்கிட்ட வந்து அப்போது வந்து பம்ப்ஸ் வந்து அவைலபிளாக இல்லை. ஐ மீன் வாங்கலை, நமக்கு தெரியாது, இந்த பிரெஸ்ட் பம்ப்ஸ் பற்றிலாம் தெரியாது. நம்ம அந்தளவுக்கு யோசிக்கவும் இல்லை. ஓகே பம்ப் பண்ணி கொடுக்கணும், பிரெஸ்ட் ஃபீட் பண்ணணும், டெலிவரிக்கு முன்னாடி வரைக்கும் ஓகே பிரெஸ்ட் ஃபீட் பண்ணணும், அதுதானே நம்ம நார்மலாக பண்ண போகிறோன்ற மாதிரி தான் நினச்சிட்டோம். ஸோ கீழே போயிட்டு நவீன் வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் கிரைக்கு வந்து மீதி திங்ஸ்லாம் வாங்க போயிருந்தாங்க. சரி இவங்க வந்து நீங்கள் பம்ப் ஏதாவது வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பம்ப் வாங்கிக்கோங்கன்னு சொன்னதுனால நவீன் போய் ஃபர்ஸ்ட் கிரையில் பார்த்தப்போ அவங்க வந்து மெடுலா பிராண்ட் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. மெடுலா நல்லாயிருக்கும், நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி நவீன் வந்து மெடுலா வாங்கிட்டு வந்துட்டாங்க. பட் அது வரைக்கும் எனக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது அந்த நர்ஸ்லாம் வந்து ஹெல்ப் பண்ணி மேனுவலாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது வந்து எனக்கு எக்ஸ்ட்ரீம் பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆல்ரெடி நம்ம பாடி எக்ஸ்ட்ரீம்லி ட்ரெயின்ட் அவுட்டாக இருக்கும் வித் டெலிவரி அண்ட் அதர் திங்ஸ். லைக் நம்ம சுத்தமாக எனர்ஜி லெஸ்ஸாக இருக்கும். அப்போது நீங்கள் போய் ஃபீட் பண்ணணும், ஃபீட் பண்ணிவிட்டு அகெயின் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி கொடுக்கணுன்றப்போ சுத்தமாக முடியல என்னால். அட்லீஸ்ட் பேபி பக்கத்தில் இருந்தாங்கன்னா நம்ம வந்து அகெயின் நான் கீழே இறங்கி போவேனா
அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் அன்னைக்கு ஃபுல் டே வந்து அவங்க என்ஐசியூவில் வந்து கொடுக்கல. இன்னைக்கு ஒன் டே ஃபுல்லாக நாங்கள் மானிட்டர் பண்ணுறோம், நெக்ஸ்ட் டே பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ வெனஸ்டே ஃபுல்லாக அவன் என்ஐசியூவில் தான். டியூஸ்டேலேருந்து வெனஸ்டே ஃபுல் டே இருந்தான். தேர்ஸ்டே மார்னிங், தேர்ஸ்டே ஆஃப்டர்நூன் கிட்ட தான் வந்து பேபி வந்து நம்மக்கிட்ட கொடுத்தாங்க. ஸோ வெனஸ்டே ஃபுல் டே வந்து நான் போயிட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணி ஃபுல் டே அண்ட் ஃபுல் நைட் எக்ஸ்பிரஸ் பண்ணி பேபிக்கு ஃபீட் பண்ணிவிட்டு அகெயின் எக்ஸ்பிரஸ் பண்ணி கொடுத்துட்டு வருவேன். ஏன்னா அந்த ஃபீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா திருப்பியும் அவங்க ஒரு 1 hour கேப்பில் அந்த எக்ஸ்பிரஸ் பண்ண மில்க்கு பாலாடையில் வந்து ஊற்றிடுவாங்க. போல் பாலாடை இல்லை ஓப்பன் கப்ஸ் அந்த மாதிரி வச்சு ஊற்றிடுவாங்க. அப்போ ஸோ இந்த மாதிரி அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. எவ்ரி 2 hours ஒன்ஸ் இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அண்ட் அடுத்த நாள் வந்து பேபி நம்மக்கிட்ட தேர்ஸ்டே கிட்ட பேபி நம்மக்கிட்ட கொடுத்துட்டாங்க. அண்ட் அந்த ஜாண்டிஸ்க்கு அந்த லைட் வைப்பாங்கல்ல, ஸோ அது ரூம்லேயே எடுத்துகிட்டு வந்து, ஏன்னா நிறைய பேபிஸ் வந்து என்ஐசியூவில் இருக்கிறதுனால இந்த ஜாண்டிஸ்க்காக நம்ம பேபிக்கு வந்து ஓரளவுக்கு மேனேஜபிளாக இருக்குன்றதுனால வந்து அந்த லைட்டை வந்து வச்சுட்ருவோம். அந்த லெவல்ஸ் கம்மியாச்சுன்னா அப்புறமா நம்ம பார்த்துட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. சரி, ரூமில் வந்து லைட் எடுத்துகிட்டு வந்து, ஸோ அப்போ இந்த மெடுலா பிரெஸ்ட் பம்ப் வந்து நான் யூஸ் ரூமில் எடுத்துகிட்டு லைட் வச்சுட்டாங்க. நான் நார்மலாக வந்து 2 hours ஒன்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணியும் ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் பிரெஸ்ட் ஃபீடும் பண்ணிகிட்டு இருந்தேன். இவனுக்கு வந்து லேட்ச்லாம் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக தான் இருந்துச்சு. அண்ட் அங்கே வந்து இந்த லாக்டேஷன் கன்சல்டன்ட் இவங்கெல்லாமும் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. உங்களுக்கு இப்படி பண்ணுங்க, படுத்துட்டே வந்து ஃபீட் பண்ணாதீங்க, லைக் பேபிக்கு வந்து பொறையிரும், இந்த மாதிரிலாம் வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துட்டு போனாங்க. அண்ட் நமக்கு லேட்ச் பற்றி எப்படி பேபிக்கு லேட்ச் பண்ணுறதுக்கு எப்படி இது பண்ணணும், அதுக்கப்புறமா லைக் நீங்கள் எடுக்கும் போது எப்படி எடுக்கணும், இதெல்லாமே வந்து சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஆஃப்டர் தேட் அந்த 3 days நாங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்தோம். அப்போதைக்கு வந்து பம்ப் பண்ணிட்டு உடனே பாலாடையில் ஊற்றுற மாதிரி தான் வந்து இருந்துச்சு. ஏன்னா நம்மளால ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது அப்படின்றதுனால. அதுக்கப்புறம் நாங்கள் சாட்டர்டே அப்படி வந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டோம். ஆஃப்டர் 5 days வந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டோம். அப்போது நான் அப்போவே வந்து இந்த பீஜியனோட பிரெஸ்ட் பம்ப் வந்துட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டல்லையே வந்து அவங்க சஜஸ்ட் பண்ணாங்க. பீஜியனோடது கீழே மெடிக்கல் ஷாப்லேயே வந்து பீஜியனோடது அவைலபிளாக இருக்கும். ஏன்னா எனக்கு அந்த மெடுலாவில் வந்து எனக்கு யூஸ் பண்ண தெரியலையா, இல்லை வந்து அந்த பம்ப் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் அந்த பிரெஸ்ட் பம்ப் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. என்னால் யூஸும் பண்ண முடியல, எனக்கு மில்க்குமே வந்துட்டு எக்ஸ்ட்ராக்டும் பண்ண முடியல. பட் இவனுக்கு வந்து கண்டிப்பாக எக்ஸ்பிரஸ் பண்ணி கொடுக்குறோம் மில்க்கு. அதனால போய் அகேன் இந்த பீஜனோட பிரெஸ்ட் பம்ப் இது அரௌண்ட் 1100 சம்திங் அந்த ரேஞ்சில் தான், 1000 கிட்ட தான் வந்து வந்துச்சு. ஸோ இந்த பிரெஸ்ட் பம்ப் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. மெடுலாவோடது 25 சம்திங். நான் வந்து ஏன் ஆட்டோமேட்டிக் பிரெஸ்ட் பம்ப்ஸ் வந்து போகலை அப்படின்னா, அது வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக இல்லை ஃபர்ஸ்ட். இன்னொன்று நான் என்ன யோசித்தேன்னா, எவ்வளோ நாள் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அரௌண்ட் நான் பார்த்த எல்லா ஆட்டோமேட்டிக் பிரெஸ்ட் பம்ப்ஸ் எல்லாமே வந்துட்டு ஸ்டார்டிங் ஃப்ரம் 6000 மேலே தான் ஸ்டார்ட்டே ஆச்சு. நல்ல பிரெஸ்ட் பம்ப்ஸ்னால் 12K மேலே தான் வந்து இருந்துச்சு. ஸோ அதனால நான் வந்து அதுக்கு வந்து நான் போகலை. ஸோ எவ்வளோ நாள் நம்ம யூஸ் பண்ண போகிறோன்னு தெரியல. பட் அந்த டிசிஷனை வந்து நான் லேட்டர் ரெக்ரெட் பண்ணேன். ஏன்னா இந்த மாதிரி அண்டர் வெயிட்டாக இருக்கிற பேபிஸ்க்கு நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு 1 month கிட்ட இல்லை 1.5 month கிட்டவாச்சும் எக்ஸ்பிரஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அதுக்கும் லேட்டராக கூட வென்எவர் வி ஃபீல் டயர்ட், நமக்கு ரொம்ப ட்ரைனிங்காக இருக்குது, நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும், அப்போ நம்ம பேபிஸ்க்கு ஃபீட் பண்ண வேணாம், கொஞ்சம் டைம் வந்து நம்ம படுத்து தூங்கணும், ஸோ நம்ம கூட இருக்கிறவங்கள வந்து கொஞ்சம் பார்த்துக்க சொல்லலாம் பேபிஸை அப்படின்னா, நமக்கு அந்த டைம் வந்து இந்த பிரெஸ்ட் பம்ப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு கிரேட் பெனிஃபிட் இந்த பிரெஸ்ட் பம்ப்ஸ்னால என்னன்னா, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ எக்ஸ்பிரஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து சப்ளை வந்து இன்க்ரீஸும் ஆகும். ஸோ இந்த பிரெஸ்ட் ஃபீடிங்கோட மெத்தடாலஜியே எப்படின்னா,
இட்ஸ் டிமாண்ட் ஆன் சப்ளை தான். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ பேபிஸ் வந்து பிரஸ்ட் ஃபீட் எடுத்துக்கிறாங்களோ அந்த அளவுக்கு வந்து சப்ளை வந்து உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ பிரெயினுக்கு வந்து ஒரு ஹார்மோன் வந்து ட்ரிகர் ஆகும். லைக் பேபிஸ் வந்து சக் பண்ண உங்களுக்கு பிரெயினுக்கு வந்து ஒரு ஹார்மோன் ட்ரிகர் ஆகி தான் மில்க் வந்து சப்ளை இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த பிரஸ்ட் ஃபீடிங் ஜேர்னியே ஒர்க் ஆகும். ஸோ எவ்வளோக்கு நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண நமக்கு சப்ளை வந்து அகெயின் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். அதனால நான் லேட்டராக வந்துட்டு நான் ரியலைஸ் பண்ணேன், ஒருவேளை நம்ம அந்த 12,000 கொடுத்து அதை வாங்கியிருக்கலாமோ, நம்ம இவ்வளோ நாள் வந்து இதை யூஸ் பண்ணோம். அண்ட் இது வந்து என்ன ஆகும்னா உங்களோட மசில்ஸ்லாம் வந்து ரொம்பவே வீக்காக இருக்கும். உங்கள் போன்ஸ் இதெல்லாமே வந்து ஆஃப்டர் டெலிவரி ரொம்ப வீக் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து இந்த நார்மல் பம்ப் மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இதை பம்ப் பண்ண உங்களோட வச்சு பம்ப் பண்ண உங்களோட இந்த கையெல்லாம் வந்து ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ எனக்குலாம் வந்து நைட்லாம் வந்துட்டு இந்த கையெல்லாம் மடக்க முடியாமலாம் ஆயிடுச்சுங்க அந்த பிரஸ்ட் பம்ப் ரொம்ப யூஸ் பண்ணிட்டு இருந்தப்போ. ஸோ இதோட யூசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நார்மலாக இது எல்லாமே வந்து தனித்தனியாக வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே தனித்தனியாக ரிமூவ் பண்ணிவிட்டு எவ்ரி யூஸ்க்கு அப்புறமா நீங்கள் வந்துட்டு இதை க்ளீன் பண்ணிக்கணும். நாங்கள் வந்து இந்த ஃபிலிப்ஸ் ஏவென்ட்டோட ஸ்டெர்லைசர் வந்து வாங்கியிருந்தோம். ஏன்னா ஆப்வியஸாக நம்ம பாட்டில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோன்னும் போது எவ்ரி டைம் நம்மளால போய் சுடு தண்ணியில் கழுவ முடியுமான்னு தெரியல. அது ஒரு எக்ஸ்ட்ரா பை தான் அப்படின்னாலுமே அது வந்து நம்மளோட பேபியோட டாய்ஸ் இதெல்லாம் ஸ்டெர்லைஸ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகும். லேட்டராக கூட நீங்கள் வந்து ஏதாவது அந்த சேல் பண்ணுற மாதிரி OLX அப்புறமா நிறைய வெப்சைட்ஸ் இந்த மாதிரி பேபியோட ப்ராடக்ட் சேல் பண்ணுறதுக்கு இருக்குது. அந்த மாதிரி இதில் வந்து சேல் பண்ணிக்கலாம். நான் இன்னும் சேல் பண்ணல, பட் அதுதான் என்னோட ஆப்ஷனாக இருந்துச்சு வாங்கும் போது. ஏன்னா அந்த ஃபிலிப்ஸ் ஏவன் ஸ்டெர்லைசர் வந்து இட் வாஸ் அரௌண்ட் 4K. ஸோ நானும் நவீனும் என்ன யோசிச்சோன்னா, பேபியோட ஹெல்த்தா இல்லை இது இந்த அந்த பையா அப்படின்னு யோசிக்கும் போது ஆப்வியஸாக பை தான். பட் இன்கேஸ் உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியலன்னா நீங்கள் வந்து நார்மலாக ஸ்டெர்லைஸ் பண்ணியே யூஸ் பண்ணிக்கலாம். பட் பி வெரி காஷியஸ் இன் யூஸிங் பாட்டில்ஸ். ஏன்னா நிறைய இஷ்யூஸ் வந்து நம்ம இந்த மாதிரி ஃபீடிங் பாட்டில்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுல தான் வந்து நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்து பேபிஸ்க்கு வருது. இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் நம்ம ஒழுங்காக ஸ்டெர்லைஸ் பண்ணல அப்படின்னா இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கான நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ கம்மிங் டு த பிரஸ்ட் பம்ப். ஸோ இது வந்து ஒரு மெஷ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இது ஒரு பிளாஸ்டிக்கு. ஸோ இது ஃபர்மாக உட்காரணும். இது வந்து ஒரு மெஷ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம பிரஸ்டில் வந்து இது பண்ணிவிட்டு நம்ம பம்ப் பண்ணணும். இது எல்லாமே தனித்தனியாக எடுத்துட்டு நம்ம வாஷ் பண்ணி சேஃபாக வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் ஒன்ஸ் வந்து இதில் வந்து மில்கை வந்துட்டு பம்ப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனே இதை வாஷ் பண்ணிடுறது இட்ஸ் அ பெஸ்ட் ஆப்ஷன். இல்லை இதுலேயே கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். லைக் ஒரு 1-2 ஹவர்ஸ்ல யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதுலேயே கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதோட கெப்பாசிட்டி வந்து அரௌண்ட் 200 to 250 ml. இங்கே 200 ml போட்டிருக்காங்க, பட் இங்கே ஒரு 50 ml இருக்கும். ஸோ 250 ml வரைக்கும் இதில் மில்க் வந்து நீங்கள் பம்ப் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி பாட்டில்ஸ் வந்து நான் ஸ்டோர் பண்ணுறதுக்காக வாங்கின பாட்டில்ஸ். ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் எக்ஸஸாக பம்ப் பண்ணுறீங்க அப்படின்னும் போது நான் 1-2 days வந்து லைக் நார்மலாக நம்ம ரெஃப்ரிஜிரேட்டரில் ஸ்டோர் பண்ணும்போது 4 days வரைக்கும் பிரஸ்ட் மில்கை ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்படி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா அப் டு 3 months to 6 months வரைக்குமே கூட நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஷேக் பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஃப்ரீசரில் இருந்துச்சுன்னா எதுவுமே ஆகாது பிரஸ்ட் மில்க். நீங்கள் அப்புறமா கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பழைய பால் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் எடுத்துட்டு ஸ்டோர் பண்ணி எவ்வளோ பிரஸ்ட் மில்க் டோனர்ஸ்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி அதை வந்து அப்படி தான் டொனேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி பாட்டில்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி பிரஸ்ட் மில்க் ஸ்டோரேஜ் பாட்டில்ஸ் வந்துட்டு நான் அமேசான்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணேன்.
அண்ட் பிரஸ்ட் மில்க் ஸ்டோரேஜ் பேக்ஸும் இருக்கு. பட் அது வந்து ரீயூசபிள் பேக்ஸான்னு எனக்கு தெரியல. ஸோ நான் அதனால இந்த மாதிரி பாட்டில்ஸ்க்கே போயிட்டேன். அந்த மாதிரி பேக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வெளில எங்கேயாச்சும் போறீங்கன்னா ஒரு இது மாதிரி ஃப்ரீசர் மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கூட நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம். நான் இந்த மாதிரி வாங்கிட்டு நான் இனிஷியலாக வந்து லவ்லாப்போட ஃபீடிங் பாட்டில்ஸ் வாங்கியிருந்தேன். பட் என்னோட டாக்டர் வந்துட்டு ஃபீடிங் பாட்டில் சஜஸ்ட் பண்ணலை. அவங்க அவங்க வந்து உங்களுக்கு பாலாடையில் தான் வந்து ஃபீட் பண்ணவே சொல்லியிருந்தாங்க. பட் நான் வந்து என்னால் முடியல, ரொம்ப ட்ரைனிங்காக இருந்துச்சு. அதனால நான் ஃபீடிங் பாட்டில் வாங்கி பட் நான் ரொம்ப ஸ்டெர்லைஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணேன். ஸோ கம்மிங் டு த பாயிண்ட், நான் ரொம்ப டீவியேட் ஆகி போகிறேன்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு வந்து அகெயின் நான் வந்து இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு ஃபீட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எக்ஸ்பிரஸ் பண்ணி ஃபீட் பண்ணுறதுல ஒரு பெனிஃபிட் என்னென்னா பேபிக்கு வந்து எனர்ஜி ரொம்ப வேஸ்ட் ஆகாது. இன்னொன்று அவங்களுக்கு தேவையான மில்க்கும் வந்துட்டு போயிடும், எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு போகும். அதில் தான் அவங்களோட வெயிட் கெயினே இருக்கும். அண்ட் நான் எக்ஸ்பிரஸ் பண்ணி ஃபீட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஒரு 1 month அன்டில் 1 month வந்து அவங்களுக்கு வந்து ஃபேட் ட்ராப்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ஃபேட் ட்ராப்ஸ் அண்ட் விட்டமின் ட்ராப்ஸ் இது ரெண்டுமே வந்துட்டு அந்த மில்கோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். ஸோ தட் அவங்களுக்கு அந்த தேவையான நம்ம மில்க்ல வந்து அந்த அளவுக்கு ஃபேட் இருக்காது அண்ட் ஈஸிலியே டைஜஸ்டபிள், அவங்களுக்கு ஃபுல்லாகவே யூரின் அண்ட் மோஷனில் வந்து போயிடும். அதனால அந்த ஃபேட் ட்ராப்ஸ் ஆட் பண்ணும்போது அவங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வந்து வெயிட் கெயின் ஆகும். ஸோ நான் இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணி கொடுக்கும்போது 1 monthக்குள்ளேயே வந்து அவங்களுக்கு 1 to 1.5 monthக்குள்ளேயே வந்து ஒரு நல்ல வெயிட் கெயின் இருந்துச்சு. 1 kg மேலேயே வந்து ஏறினாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து டாக்டர் வந்து ஃபேட் ட்ராப்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க, பட் ஆனால் யூ கண்டினியூ டு எக்ஸ்பிரஸ் அண்ட் ஃபீட், ஏன்னா அவன் இன்னுமே வந்து வெயிட் கெயின் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ 2 to 3 months வரைக்குமே எக்ஸ்பிரஸ் பண்ணி ஃபீட் பண்ண சொல்லிகிட்டே தான் இருந்தாங்க. அப்போது எனக்கு அந்த தேவையான எனக்கு அந்த ரெஸ்ட் வேணுன்றதுனால பாலாடலைன்னா இவன் வந்து சுத்தமாக குடிக்க மாட்டான். அப்படின்னா ஒன்று அசைச்சு விட்டுருவான், இல்லை இப்படி திரும்பிடுவான். அதனால வந்து அம்மாவோ இல்லை நவீனோ வந்துட்டு அவனுக்கு பாலாடையில் ஊற்றவே முடியல. அதனால அந்த ரீசனுக்காக தான் நான் பாட்டில் வாங்கினேன். ஸோ பாட்டிலில் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி குடிச்சிடுறேன் தான். ஸோ அதுவே நான் ஒரு 4 months வரைக்குமே அந்த பாட்டில் இந்த எக்ஸ்பிரஸ் பண்ண மில்கை பாட்டிலில் ஊற்றியுமே வந்து அவனுக்கு கொடுத்துட்டு இருந்தேன். இது நடுவில் வந்துட்டு நான் எந்த ஃபார்முலா மில்க் எதுவுமே வந்து நான் போகல. அதான் ஒரு 3 months கிட்டலாம் வந்து சம்டைம்ஸ் அவங்களுக்கு இந்த க்ரோத் ஸ்பர்ட்ஸ் இதெல்லாம் இருக்கும் போது வந்து எவ்ரி 1 hourக்கு வந்து ஃபீட் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. எவ்ரி 1 hour ஃபீட் கேட்கும்போது ரொம்ப எக்ஸாஸ்டடாக ஆகிடும். என்னடா பண்ணுறது நம்ம. ஓகே, அப்போ வந்து நிறைய டைம் வந்து தோணி இருக்கு, ஓகே நம்ம ஃபார்முலா ஆட் பண்ணிக்கலாம், ஃபார்முலா கொடுத்துக்கலாம், இல்லை அவனுக்கு பத்தலை போலன்னு சொல்லிட்டு நிறைய வாட்டி தோணி இருக்கு. பட் எவ்ரி டைம் நான் டாக்டர் கிட்ட போய் கேட்கும் போது இட்ஸ் நாட் லைக் தட். அவங்க வந்து நிறைய ரீசன்ஸ்க்காக வந்துட்டு உங்ககிட்ட ஃபீட் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அது வந்து ஒரு கம்ஃபர்ட்காக இருக்கலாம், இல்லை இந்த க்ரோத் ஸ்பர்ட்ஸ்னால நிறைய குடிப்பாங்க. அண்ட் சம்டைம்ஸ் இந்த தூக்கம் அவங்களுக்கு சரியாக தூங்க முடியல அப்படின்னா வந்து குடிப்பாங்க இப்படின்னா வந்து சொன்னாங்க. நிறைய டைம் நான் கிவ் அப் பண்ண இந்த சென்ஸ், ஓகே ஃபார்முலாவும் சேர்த்து பிரஸ்ட் ஃபீடும் பண்ணலாம், காம்பினேஷன் ஃபீடிங் பண்ணலாம் அப்படின்னு நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன். பட் எவ்ரி டைம் வந்து நான் போன பீடியாட்ரிஷியனும் சரி, என்னோட அக்கா மெயினாக அவள் தான் வந்து கம்ப்ளீட்டாக இல்லை நீ வந்து ஃபீட் பண்ணு, ஃபார்முலாவுக்கு போகாது. ஐம் நாட் டாக்கிங் லைக் ஃபார்முலா ஃபெட் பேபிஸ் நிறைய பேர் இருக்காங்க, நான் வந்து ஃபார்முலா தப்புன்னு சொல்லலை. பட் எனக்கு வந்து சப்ளை இருக்குது அண்ட் இது இருக்குன்னும் போது எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங்கே பண்ணு. ஃபார்முலானால அகெயின் அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்ஸ்லாம் வரலாம், நிறைய இஷ்யூஸ் இருக்குது. அப்படி லைக் இஃப் தேர் இஸ் நோ அதர் ஆப்ஷன் கோயிங் டு ஃபார்முலா இஸ் லைக் கம்ப்ளீட்லி ஃபைன். பட் நமக்கு சப்ளை இருக்குது, நம்மளால முடியும் அப்படின்னும் போது டோன்ட்
கிவ் அப் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்காவும் வந்து எனக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருந்தா. ஓகே, இன்னும் கொஞ்ச நாள் தானே, இன்னும் கொஞ்ச நாள் தானே, இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபேஸ், அதுவும் போயிடும். இதுக்கப்புறமா நம்ம நினைச்சாலுமே வந்து நம்ம பேபிஸ்க்கு நம்மளால ஃபீட் பண்ண முடியாது. அந்த அந்த ஃபேஸில் தான் வி கேன் டூ ஆல் திஸ் அப்படின்றது. பட் ஹெல்த் வைஸ் வந்து எனக்குமே ரொம்ப ட்ரைனிங்காக தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் அவனோட ஹெல்த்துன்னு கன்சிடர் பண்ணும்போது அவனுக்கு இதனால என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, அவனோட ஹெல்த் வைஸ் வந்து அவனோட இம்யூனிட்டி அண்ட் லைக் வேற எதுவுமே வந்து ஹெல்த் வைஸ் வந்து அவனுக்கு எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு இந்த பிரஸ்ட் ஃபீடிங் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ அன்டில் 5 months வந்து நான் 5 months கம்ப்ளீட் ஆகி 6 months ஸ்டார்டிங் வரைக்குமே நான் கம்ப்ளீட்டாக பிரஸ்ட் ஃபீடிங் கொடுத்துட்டேன். பட் 4 months அப்புறமாவே 4 months வரைக்கும் ஆக்சுவலி அவன் கொஞ்சம் லைக் ஃபீடு கேஞ்சிப்பான், குடிச்சிட்டு அங்கேயே அவன் தூங்கிடுவான். அந்த மாதிரி தான் வந்து இருந்துச்சு. ஸோ 4 months அப்போலாம் ஒரு ஸ்ட்ரெச் ஒரு 6 hours 7 ஹவர்ஸ்லாம் வந்து தூங்கலாம் ஆரம்பிச்சிட்டான் த்ரூ அவுட் தி நைட். அந்த 3 monthsக்கு அப்புறமா அவங்க ஸ்லீப் சைக்கிள் பெட்டர் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு 3rd month கம்ப்ளீட் ஆகி 4th month ஆரம்பிக்கும் போதெல்லாம் ஒரு 4th month ஃபுல்லாகவே வந்து கொஞ்சம் நல்லாவே தூங்கணும். ஆக்சுவலி அந்த டைம் தான் அவன் நல்லா தூங்கின டைம். 4th month ஃபுல்லாகவே நல்லா தூங்கணும். அப்புறம் ஒரு 5th month ஆரம்பிச்ச உடனே வந்துட்டு அகேன் வந்து அவனுக்கு ஃபீட் பத்தல. எவ்ரி மார்னிங் டைம்லாம் வந்து நல்லா தான் இருப்பான். பட் நைட் ஆனால் மட்டும் எவ்ரி 2 hours ஆர் எவ்ரி 1 hour வந்துட்டு ஃபீட் கேட்டுகிட்டே இருப்பான். எனக்கு புரியவே புரியாது. அவனுக்கு ஃபீட் பத்தலைன்னா ஜென்ரலாகவே மார்னிங்கும் பற்றக்கூடாது, இல்லை இந்த டைமும். பட் ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, ஜென்ரலாக நம்மளோட ஹியூமன் பாடி எப்படி டிசைன் ஆகிருக்கும்னா, நைட் வந்துட்டு அவங்க தூங்கணும் அப்படின்றதுக்காக அந்த ஒரு ஹார்மோன் வந்துட்டு செக்ரீட் ஆகும். நம்மளோட மில்க்ல இருந்து ஒரு இது வந்து செக்ரீட் ஆகும். ஸோ அந்த மில்க் குடிச்சா அவங்களுக்கு வந்து ஈஸியாக தூக்கம் வந்துடும். அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து எனக்கு அந்த 3 months வரைக்கும் ஒர்க் அவுட் ஆச்சு. பட் 4th month அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன். 5th month அப்போ அகெயின் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஸ்லீப்பு, அக்ரி ஃப்ரீக்வெண்ட்டாக எழுந்துட்டே இருப்பான். எனக்கு ஒன்றுமே புரியாது. அப்புறம் தான் டாக்டர் கிட்ட கேட்டப்போ சொன்னாங்க, இல்லை உங்களுக்கு ஜென்ரலாக வந்து 5 monthsக்கு அப்புறமா மில்க் சப்ளை வந்து கொஞ்சம் வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ வந்து ஆனால் நான் அப்பயும் வந்து பெருசாக எந்த மெடிசின்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கல. இந்த கேலாக்டின்னு சொல்லிட்டு ஒரு பவுடர் வந்து இருந்துச்சு. அது வந்து மில்கில் மிக்ஸ் பண்ணி குடிச்சா நமக்கு வந்து சப்ளை வந்து கொஞ்சம் நேச்சுரலாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த கேலாக் பவுடர் வந்து 2 times குடிக்கலாம், மார்னிங் அண்ட் நைட் குடிக்கலாம். பட் மார்னிங் வந்து எனக்கு மேனேஜபிளாக தான் இருந்துச்சு. 3 hours once அந்த மாதிரி தான் குடிச்சிட்டு இருந்தான். ஸோ நான் வந்து நைட் மட்டும் அதை எடுத்துப்பேன். நைட் நான் எடுத்துக்கும் போது எனக்கு நேச்சுரலாகவே வந்து கொஞ்சம் சப்ளை இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ இங்கே சப்ளை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த கேலாக் பவுடரை வந்து ஸ்டார்டிங்லேருந்தே வந்து கூட எடுத்துக்கலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் மந்த்லேருந்தே கூட எடுத்துக்கலாம். இந்த அமேசானில் வந்து இந்த பவுடர் அவைலபிளாக இருக்கும். அண்ட் ஐ திங்க் நிறைய ஃபார்மசிஸ்லுமே இருக்கும்னு சொல்லிட்டு. அண்ட் உங்களுக்கு இன்கேஸ் வந்து உங்களுக்கு பிரஸ்ட் ஃபீடிங் வந்து 100% உங்களுக்கு பிரஸ்ட் ஃபீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நிறைய லாக்டேஷன் கன்சல்டன்ட்ஸ் இருக்காங்க, நிறைய மெடிசின்ஸுமே இருக்குது. ஸோ ஜஸ்ட் பிகாஸ் ஒரு கொஞ்சம் சப்ளை கம்மியாக இருக்குன்றதுக்காக நீங்கள் வந்து ஃபார்முலா ஃபீட்ஸ்க்கு வந்து போயிடாதீங்க. பிகாஸ் ஃபார்முலா ஃபீட்ஸ் போனால் இட்ஸ் அ வைஸ் வர்சா திங் ஒன்லி. என்னன்னா, நீங்கள் எப்போ ஃபார்முலா ஃபீட்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ அவங்க கொஞ்சம் வந்து ஃபுல்லராக ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ உங்ககிட்ட இருந்து ஃபீட் கம்மியாக எடுத்துப்பாங்க. ஆப்வியஸாக உங்ககிட்ட இருந்து ஃபீட் கம்மியாக எடுத்துக்கிறாங்கன்னும் போது உங்கள் பாடி மெக்கானிசம் வந்து உங்கள் பிரெயினுக்கு என்ன சொன்னோம்னா, ஓகே இந்த பேபிக்கு வந்து இவ்வளோ தான் ஃபீட் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு சப்ளை ஆப்வியஸாக கம்மியாகும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ஃபார்முலா ஃபீட் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட பிரஸ்ட் மில்க் சப்ளை வந்து கம்மி தான் ஆகும். நீங்கள் உங்கள் பேபிக்கு லாங் டேர்மாக ஒரு நல்ல ஹெல்த் அந்த மாதிரி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, உங்களால் முடிஞ்ச வரைக்கும் பிரஸ்ட் ஃபீட் பண்ணுங்க. இது எனக்கு என்னோட பீடியாட்ரிஷியன் சொன்ன விஷயம், நான் அவங்க கூட வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ முடியுதோ இப்போ வரைக்கும் டச்வுட் நான் அவனுக்கு எந்த ஃபார்முலா ஃபீட் அண்ட் கவு மில்க் எதுவுமே நான் இன்னும் அவனுக்கு கொடுக்கல. ஆஃப்டர் 1 year தான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். பட் நிறைய
பேர்கிட்ட இருந்து நிறைய விஷயம் வந்து நம்ம ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருப்போம். லைக் நிறைய பிரஸ்ட் ஃபீட் பண்ணா பேபிஸ் ரொம்ப முரட்டுத்தனமா ஆயிடுவாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு அதுவே பழக்கமாயிடும். மில்க் நிறைய குடிச்சா சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து நம்மளோட எல்டர்ஸ் வந்து நிறைய சொல்லிட்டே இருப்பாங்க. பட் ஜஸ்ட் கோ வித் யுவர் கட் ஃபீலிங். உங்களுக்கு உங்க பேபிக்கு என்ன பெஸ்ட்ன்னு தோணுதோ அதை மட்டும் பண்ணுங்க. அண்ட் மாதிரி க்ரோத் ஸ்பர்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கிற டைம்ல வந்துட்டு இந்த நிப்பிள் பெயின் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ராடினரியா பேபிஸ்க்கு வந்து எவ்ரி 2 hours வந்து ஃபீட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ அதுக்கப்புறமா ஆன் டிமாண்ட் ஃபீட் பண்ணாலுமே இந்த க்ரோத் ஸ்பர்ட்ஸ் இருக்கிறப்போ எவ்ரி 1 hour ஒன்ஸ் கூட வந்து அவங்க ஃபீட் கேட்பாங்க. ரொம்ப நேரம் குடிச்சிட்டே கூட இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து எனக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமா வந்து நிப்பிள் பெயின் இருந்துச்சு. அப்போ வந்து நான் என் பீடியாட்ரிஷியன் கிட்ட செக் பண்ணப்போ அவங்க என்ன சொன்னாங்க, லைக் இந்த டாக்ஸ்லாம் வந்துட்டு எப்படி வந்து ஃபீட் எடுத்துக்குமோ, லைக் நீங்க உங்க நீங்க லைக் ஃபுல்லா ஃபிளாட்டா படுத்துட்டு உங்க மேல வந்து பேபிஸை படுக்க வச்சு ஃபீட் பண்ணுங்க. ஸோ அது வந்துட்டு இந்த கங்காரு கேஎன்சி லைக் கங்காரு மதர் கேர் கொடுக்க சொல்லுவாங்க. இந்த அண்டர் வெயிட் இருக்கிற பேபிஸ்க்குலாம் வந்துட்டு அவங்கள ஸ்கின் டு ஸ்கின் வந்து வச்சுக்க சொல்லுவாங்க. ஸோ அந்த கேஎம்சி மாதிரியும் அது வந்து கேஎம்சி மாதிரியும் இருக்கும். இன்னொன்று உங்களுக்குமே வந்து லைக் பேக் பெயின் அந்த மாதிரியும் இருக்காது. அண்ட் பேபிஸோட லாச்சுமே அதில் கரெக்டாக இருக்கிறதுனால உங்களுக்குமே பெயின் இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு மெத்தடும் வந்து ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் நிறைய பேர் வந்துட்டு இல்லை நீங்கள் வந்து இந்த மாதிரி படுத்துட்டு கொடுக்கக்கூடாது அந்த மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க. பட் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எனி விச் வேஸ் வந்துட்டு பேபிஸ் வந்து படுத்துட்டு தான் பால் குடிக்க போகிறாங்க. உங்கள் மடி மேலே படுத்துட்டு குடிக்க போகிறாங்க, இல்லை சைட் லைங் பொசிஷனில் இருந்தாலும் சரி, எந்த பொசிஷனில் இருந்தாலும் அவங்க படுத்துட்டு தான் இருக்க போகிறாங்க. அந்த இனிஷியல் டேஸில் வந்து அவங்க சைடில் படுத்துட்டு கொடுக்க வேணாம்னு சொல்றதுக்கு வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்குதான். பட் ஆஃப்டர் ஒன்ஸ் ஒரு 2 to 3 months ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க தாராளமா வந்து படுத்துட்டு வந்து ஃபீட் பண்ணலாம். அதுல எந்த தப்புமே இல்லை. ஜஸ்ட் பி காஷியஸ். நீங்க வந்து முழிச்சுட்டு மட்டும் இருக்கணும். அவங்களுக்கு ஏதாவது பொறை ஏறிடக்கூடாது, ஓவர் ஃபீட் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அவங்க வந்து சொல்றது. இன்கேஸ் இஃப் யூர் வெரி வெல் அவேக் அண்ட் நீங்கள் வந்து காஷியஸாக தான் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து படுத்துட்டு சைட் லைன் பொசிஷன் தான் உங்களுக்கு என்ன பொசிஷன் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த பொசிஷனை வந்து ஆப்வியஸாக ஃபீட் பண்ணலாம் பேபிஸாக. இன்னொன்று நான் அந்த மாதிரி நிப்பிள் பெயின் இருக்கிறப்போ வந்துட்டு மோஸ்ட்டாக என்ன பண்ணேன் அப்படின்னா நான் எக்ஸ்பிரஸ் பண்ணி தான் வந்து ஃபீட் பண்ணேன். அதனால முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணி வச்சுப்பேன். எக்ஸ்பிரஸ் பண்ணி வச்சுட்டு 2 or 3 times வந்து எனக்கு ஒரு 4 hours கேப் கிடைக்கிற மாதிரி வந்துட்டு நான் எக்ஸ்பிரஸ் பண்ணி வச்சுப்பேன். எக்ஸ்பிரஸ் பண்ணி வச்சுட்டு அந்த 4 hours நான் பேபியை ஃபீட் பண்ண மாட்டேன். நான் பாட்டிலில் தான் வந்து ஃபீட் பண்ணுவேன். ஸோ அந்த 4 hours வந்து உங்களுக்கு ஏதோ ரொம்ப டைம் கிடைச்ச மாதிரி இருக்கும். அண்ட் அந்த மாதிரி நீங்கள் ஃபீட் பண்ணுறதுனால நீங்கள் எங்கேயாச்சும் வெளில போகணும் அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக எக்ஸ்பிரஸ் பண்ணி வச்சுட்டு போகலாம். அண்ட் கேர்டேக்கர்ஸ் லைக் உங்க கூட இருக்கிறவங்க வந்து ஆப்வியஸா அந்த பாட்டில் ஃபீட் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு வந்து நிப்பிள் கிராக்ஸ் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கோகோனட் ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஆஃப்டர் 2 hours அது ஜஸ்ட் வைப் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபீட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களோட மில்கே கூட அப்ளை பண்ணி இது பண்ணலாம். இது எல்லாமே எனக்கு நிறைய வந்து இந்த மதர் குரூப்ஸ்லாம் இருந்துச்சு, வாட்ஸ்அப் குரூப்ஸ். இதில் வந்து நிறைய பேர் வந்து கேட்பாங்க இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த குரூப்ஸ்ல இருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயம் தான். அண்ட் கூகுள் பண்ணாலும் நிறைய விஷயம் வந்து நமக்கு நிறைய இதுக்கு வந்து நம்ம ஃப்ரம் த ப்ரெக்னென்சி அன்டில் த பேபி க்ரோஸ் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம நிறைய விஷயம் கூகுள் தான் பண்ணுவோம். பட் கூகுள் பண்ணுறதுல நிறைய வந்து ஆன்சர்ஸ் கிடைக்காது. அவுட் ஆஃப் எக்ஸ்பர்டீஸ் நிறைய பேருக்கு எப்படி அவங்க பேபிஸ்க்கு எப்படி ரியாக்ட் ஆச்சு இந்த மாதிரி சொல்றதுல தான் வந்து நமக்கு வந்து தெரியும். ஸோ உங்களோட நிப்பிள் பெயின்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ஆப்வியஸாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிப்பிள் கிராக்ஸுக்குமே வந்துட்டு நிப்பிள் கிராக் இருக்கும்போது உங்களுக்கு அது ஹீல் ஆகிற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் ஃபீட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்குமே வந்து ரொம்ப பெட்டராக ஃபீல் ஆகும். ஸோ இதெல்லாமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நேச்சுரல் ஃபுட்ஸ் வந்து உங்களோட பிரெக்னல் சப்ளை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நேச்சுரல் ஃபுட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக பூண்டு. ஸோ பூண்டு பால் நிறைய
குடிக்கலாம்னு சொல்லுவாங்க. நான்வெஜ் ஐட்டம்ஸில் வந்து ஃபிஷ்ஷஸ் நிறைய இருக்குது. அந்த ஃபிஷ்ஷஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சப்ளை இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. அண்ட் சின்ன வெங்காயம் கூட நிறைய எடுத்துக்கலாம். அண்ட் வெந்தயம், இது எல்லாமே வந்து நேச்சுரலாக வந்து சப்ளை இன்க்ரீஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ். வெந்தயம் டீ மாதிரி குடித்தா கூட சப்ளை வந்து நேச்சுரலாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து நேச்சுரல் ரெமெடிஸ். ஸோ இன்கேஸ் வந்து உங்களுக்கு இது மாதிரி லைக் டேக்கிங் மெடிசன்ஸ் டு இன்க்ரீஸ் யுவர் பிரெஸ்ட் மில்க் சப்ளை is not going to do any harm to your babies. ஆப்வியஸா அந்த மெடிசன்ஸ் எல்லாமே பேபி ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். பேபிக்கு எந்த இதுவும் வராத மாதிரி தான் வந்து அவங்க மெடிசன்ஸ் கொடுப்பாங்க. லாக்டேஷன் கன்சல்டன்ட்ஸ் எவ்வளோ பேர் எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லையுமே அவைலபிளாக இருக்காங்க. ஸோ அந்த லாக்டேஷன் கன்சல்டன்ட்டை ரீச் அவுட் பண்ணுங்க. அவங்க உங்களோட சப்ளை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்லை எஸ்எம்எஃப்ல கூட நிறைய லாக்டேஷன் கன்சல்டன்ட்ஸ் இருக்காங்க. எஸ்எம்எஃப் எனக்கு நான் அங்கே போனதுனால நான் எஸ்எம்எஃப்னு சொல்கிறேன். பட் உங்கள் பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லா ஹாஸ்பிட்டல்ஸுமே லாக்டேஷன் கன்சல்டன்ட் இருப்பாங்க. இல்லைன்னா நீங்கள் ஆன்லைனில் கூட லாக்டேஷன் கன்சல்டன்ட்னு சர்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலியமாக கூட அவங்கள ரீச் அவுட் பண்ணலாம். ஸோ தே வில் ஹெல்ப் யூ அவுட். அண்ட் ஆஃப்டர் ஸோ அன்டில் அந்த 5th மந்த்க்கு அப்புறமா எனக்கு சப்ளை லைட்டாக கம்மியானப்போ நான் யூஸ் பண்ணது அந்த கேலக் பவுடர் தான். அதோட லிங்க் வேணால் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஆஃப்டர் தேட் ஸோ நான் ஒரு 6 months ஒரு 20 days கிட்ட வரைக்கும் 6 months 20 days கிட்ட வரைக்கும் நான் தள்ளிட்டேன். அதுக்கப்புறமா ஹி வாஸ் லைக் கியான்ஸ் வந்து ரொம்ப ஈகராக இருந்தான். நம்ம சாப்பிட்ற ஃபுட்ஸ் வந்து ட்ரை பண்ணணும், அவங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு இருப்பாங்கல்ல. அண்ட் அதுக்கு மேலே அவனுக்கு வந்து லிட்ரலாக வந்து மில்க் சப்ளை பத்தலை. ஸோ நான் 6 months ரிவ்யூ போனப்பயே வந்து நான் டாக்டர் கிட்ட கேட்டேன். அதான் 6 months கம்ப்ளீட் ஆகி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. நான் அரவுண்ட் ஒரு 6 months கம்ப்ளீட் ஆகிறதுக்கு ஒரு 10 days முன்னாடி தான் நான் வந்து சாலிட் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ திஸ் இஸ் மை பிரெஸ்ட் ஃபீடிங் ஜேர்னி. ஸோ இப்போ வரைக்கும் வந்து மார்னிங் டைம்ஸில் வந்து அதான் நம்ம ஃபுட்டெல்லாம் வைக்கிறதுனால மார்னிங் ஏஞ்சோன்னா ஒரு வாட்டி ஃபீட் பண்ணுவேன். அண்ட் ஆஃப்டர்நூன் தூங்க போகும்போது ஒரு வாட்டி ஃபீட் பண்ணுவேன். அகேன் தூக்கத்திலேயே நடுவில் ஒரு வாட்டி ஏஞ்சு திருப்பி கொடுப்பான். அண்ட் ஈவினிங் வந்து அவனுக்கு தூக்கம் வரப்போகுது அப்படின்னா ஈவினிங் அந்த 6 to 10 ஒரு வாட்டி ஃபீட் பண்ணுவேன். அதோட நைட்டில் வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 feeds ஆச்சும் கொடுப்பேன். ஏன்னா அவன் இப்போ வரைக்கும் அவனோட நைட் ஸ்லீப் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக தான் இருக்குது. அதுக்கு ரீசன் எனக்கு தெரியல. அவன் ஃபுல்லாகவே சாப்பிட்டு தூங்கினாலுமே மேக்ஸிமம் 3 hours தான் தூங்குவான். அகேன் ஏஞ்சு ஒரு வாட்டி ஃபீட் கேட்பான். ஸோ நான் என் பீடியாட்ரிஷியன் கிட்ட செக் பண்ணதுக்கு அவங்க வந்து இட்ஸ் நார்மல், இதெல்லாம் வந்து ஒரு விஷயமே இல்லை, தே வேக்கப் ஃபார் லைக் மெனி ரீசன்ஸ் அப்படின்னு வந்து ஈஸியாக சொல்லிட்டாங்க. பட் நமக்கு வந்து ஸ்லீப் வந்து டிஸ்டர்ப் ஆகுறப்போ நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் அதனால வருது. ஏன்னா மார்னிங்லேருந்தும் அகேன் நம்ம ஒர்க்கும் பண்ணோம், அவங்களையும் பார்த்துக்கணும், அகேன் நைட்டும் வந்து எக்ஸ்டெண்டடாக அதுவும் பண்ணணும்னும் போது ரொம்ப ஹார்டாக இருக்குது. ஸோ ஹார்டாக இருந்தாலுமே லைக் என்னால் முடிஞ்ச வரைக்கும் அவனுக்கு அந்த பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து அவனுக்கு கொடுக்கணும், அந்த கம்ஃபர்ட் அவனுக்கு கொடுக்கணும்னு சொல்லி நான் கொடுத்துட்ருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எப்படி நான் ஓவர் கம் பண்ணேன் அப்படின்றத நான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அண்ட் ஸ்லீப் ரொட்டீனுமே பார்த்தீங்கன்னா அவனோட ஸ்லீப் ரொட்டீன் நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்லாம் வந்து எப்பயுமே வந்து அவனுக்கு அந்த ஒரு டைம் லைக் அந்த ஸ்லீப் டைமுக்கு முன்னாடி அவனை வந்து குளிக்க வச்சிருவேன். ஸோ பாத் பண்ணி அந்த லைட்ஸ் வந்து டிம் பண்ணால் நம்ம தூங்குற டைம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறதுக்காக அது பண்ணிடுவேன். ஸோ டெய்லி வந்து அரவுண்ட் 10 to 10:30 அவனோட ஸ்லீப் டைம். ஸோ அந்த டைம் எப்படியாச்சும் தூங்கிடுவான். பட் ஆனால் அதுக்கப்புறமா அவனுக்கு ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ், வயிறு வலியோ ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சுன்னா அந்த டைம் வந்து எழுந்து திருப்பியும் ஃபீட்ஸ் கேட்பான். ஸோ அகெயின் 10:30 தூங்கினானா அகெயின் ஒரு 2:30 அந்த மாதிரி ஏஞ்சிப்பான். இல்லை சம்டைம்ஸ் வந்து 12 கூட ஏஞ்சிப்பான், 12 or 1 ஏஞ்சிப்பான்.
2:30 எழுந்துச்சுப்பான், அகெயின் ஒரு 4:30 or 5 அந்த மாதிரி எழுந்துச்சுப்பான், அகெயின் 7. ஸோ இந்த மாதிரி அந்த 3 times வந்து நைட் டைம் ஃபீட்ஸ் வந்து பண்ணுவேன். ஸோ அது இன்னமும் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கேன். அண்டில் 1 year இந்த இந்த வீனிங் ஆஃப்டர் 6 months இந்த வீனிங் ஷெட்யூல் வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ I think that's all. I've covered almost everything. So until I see you in another super informative video, it's bye from Kirti.